இங்கே ஏவிஎம்ல என்ன ஸ்டாஃப் ரைட்டராக வச்சுருக்காங்க. அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜாவர் சீதாராமன் உயர்ந்த மனிதன் எழுதிட்டு இருக்காரு, அவர் மின்னல் மலை மோகினி அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டாரு. அவர் சிவாஜி சார் கால் ஷீட் இருக்கு, ஒரு 10-12 சீன் நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சிவாஜி சார் படம்லாம் எழுதுறது இல்லை, 18-19 வயசு. சரி சீனை கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பெங்கால் படத்தை காட்டி இப்படி இப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருக்கோம், சீனை கொடுத்தாங்க. நான் எழுதிட்டேன், ஒரு 2-3 நாளில் எழுதிட்டு டைலாக் கொண்டு போய் பஞ்சு சார்கிட்ட படித்து காட்டினேன். நல்லா எழுதியிருக்கப்பா, செட்டியார்ட்ட படிக்கலாம்பா அப்படின்னாரு. சரின்னு போய் ஏவிஎம் செட்டியார்ட்ட படித்தேன். அவரும் நல்லா இருக்கு. நான் இப்போ இதை யார் சிவாஜி சார்கிட்ட படிக்கிறது? நான் எனக்கு வேண்டாம், பயமாக இருக்கு. ஆனால் பஞ்சு சார் சொல்கிறாரு, இல்லைடா நீ படித்தா தான் நல்லாயிருக்கும். சரின்னு அந்த டைலாகை தூக்கிட்டு போகிறேன். மேக்கப் ரூமில் வேறு மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அப்படி திரும்பி ஒரு பார்வை, அவ்வளோதான். அது என்னென்னமோ செய்துச்சு எனக்கு உடம்புல, பயமாக தான் இருந்துச்சு, உண்மையாக சொல்கிறேன். அப்படி திரும்பி பார்த்தாரு, யார் இவர் அப்படின்னு டைரக்டர் கேட்டார். இவர் தான் இந்த சீனை எழுதியிருக்காரு, இப்போ படிக்க போகிறாரு. மறுபடியும் ஒரு ஏறங்க, சின்ன பையன், பயமாக இருக்குது, நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. படி அப்படின்னாரு. படித்தேன். படித்து முடித்தோடனே அந்த பார்வை, திரும்பி பார்த்த பார்வை இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதுறதுக்கு அது ஒரு காரணம். சிங்கத்தை பார்த்துட்டு பயந்து ஓடுறதை விட அந்த சிங்கத்துக்கிட்டே நல்ல பேர் வாங்கியாச்சுன்னா அப்புறம் எதுக்கு பயப்படணும்? பயமே இல்லை. எழுதிட்டேனா? அடுத்தது பாருங்க, பெர்னாண்டஸ்ன்னு ஒரு தயாரிப்பாளர், உங்களை எல்லாருக்கும் தெரியும், தங்க கேகா படம் எடுத்தவர். அவர் ஒரு நாள் என்ன தேடி வர்றாரு. என்னன்னு கேட்டேன். நான் சிவாஜி சாரை வச்சு படம் எடுக்க போகிறேன், அந்த கதாவசரத்தை நீ எழுதணும். எப்படிங்க, அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாமா? முட்டாள், அவர் சொல்லித்தான் நான் வந்திருக்கேங்கிறார். புரிஞ்சதோ புரியலையோ உங்களுக்கு தெரியல. நான் உயர்ந்த மனிதன் எழுதினேன், படித்ததை கேட்டாரு. இப்போ இன்னொரு ப்ரொடியூசரை அனுப்பிச்சிருக்காரு என்கிட்ட, சிவாஜி சார்.